ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் அதில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஆட் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வெந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை 2 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கி நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். மஷ்ரூம்ஸே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும். அதனால் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லா தண்ணி விட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்தினா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலையை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலை சேர்த்தா கொஞ்சம் மணமாக இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிட்டால் சுவையான காளான் கிரேவி ரெடிங்க. இது வேகிற கேப்பில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கோதுமை மாவும் உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். சூப்பராக வந்துடுச்சுங்க. இதில் தேவையான அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்தி நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்தி இறக்கி வச்சிடலாம். நல்லா கலரி விட்டாச்சுங்க. பார்க்கவே அருமையாக வந்திருக்கு. சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து சப்பாத்தி போட்டோன்னா சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு பிசைஞ்சால் அதான் நல்லா பக்குவோம். நம்ம சப்பாத்திக்கு தேவையான மாவு பிசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி போட்டு எடுத்து செஞ்சு வச்சுருக்க காளான் கிரேவி தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. மாவு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டோன்னா நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்து கல் காஞ்சதும் போட்டு எடுத்துடலாங்க. நான் எப்போவுமே சப்பாத்தி தேய்க்கும் போது லைட்டாக எண்ணெய் விட்டு தான் தேய்ப்பேன். அப்போ தான் நல்லா வரும். சுவையான சப்பாத்தி மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. மஷ்ரூம் கிரேவியை சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாடு, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.